அதிமுகவின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியா தமிழகம் முழுவதும் பிரச்சார களங்கள்ல அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யறாங்க. இன்னைக்கு வட சென்னையில வேட்பாளர் ராயபுரம் மனோ அவர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. மேம், தேர்தல் களம் எப்படி இருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதிமுகவுக்கு வந்துட்டு அமோகமான வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சியை கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? அண்ணாமலை டெய்லி நியூஸுக்கு ஏதாவது ஒரு செய்தி கொடுக்கணும்ன்றதுக்காக வசனம் பேசுறாரு. கோயம்புத்தூர்ல அவர் தோக்க போறாரு. இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன், ஒரு மாசத்துல ரிசல்ட் நம்ம பார்க்க தான் போறோம். பிஜேபி இன்னைக்கு ரோட் ஷோ நடத்துறாங்க. 10 வருஷமா அவங்க மத்தியில் ஆட்சியில இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வராத பிரதமர் தேர்தல் சமயத்துல மட்டும் 6 முறை வந்திருக்காரு. ரோட் ஷோ பண்றாங்க. பிரதமரே தெரு தெருவா போயிட்டு பிரச்சாரம் பண்ணும் போதே தெரியலையே பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல சான்ஸ் இல்லைன்னு. அண்ணாமலை என்ன வேணும்னாலும் பேசலாம். அதிமுகன்றது பிரதான எதிர்கட்சி, ஒரு மிகப்பெரிய இயக்கம், 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற இயக்கம். பிஜேபி எப்பவுமே தமிழ்நாட்டுல நோட்டாக்கு சமம்ன்றது இந்த தேர்தல் நிரூபிக்கும். வழக்கமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டிகள் தான் எப்போதுமே இருக்கும். இந்த முறை மும்முனை போட்டியா பாக்குறீங்களா? இந்த தேர்தல் உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவத்தை? இல்லங்க, எப்பவுமே தமிழ்நாட்டுல போட்டி திமுகக்கும் அதிமுகக்கும் நடுவுல மட்டும்தான். திமுக போன தேர்தல்ல 2021லயும் சரி 2019லயும் சரி எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலன்றது ஊடக நண்பர்களான உங்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு அதிருப்தியா இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். திமுக தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாலே உள்ள விடுறதில்ல. கேள்வி கேட்கறாங்க, பிரச்சனை பண்றாங்க, வராதிங்க திரும்பி போங்கன்னு சொல்றாங்க. மக்கள் அடுத்ததா யார நம்புறாங்க? யார நம்பி இருக்காங்க? தமிழ்நாட்டுல நாங்க பிரச்சாரம் போற பக்கமெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருந்திருக்க கூடாதா, அதிமுக ஆட்சி இருந்திருக்க கூடாதா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்க தப்ப சரி பண்றோம்னு எங்களுக்கு சொல்றாங்க. நாங்க ஏதாவது பிரச்சாரத்துல அவங்களோட பிரச்சனைகள் பேச மறந்தா, அம்மா 100 நாள் வேலையிலையும் எங்களை ஏமாத்துறாங்க, அதை பத்தி பேசுங்கன்னு மக்களே எங்களுக்கு சொல்லி தராங்க. இங்க அதிமுக திமுகவை தவிர பிஜேபி இங்க வரணும்னா இன்னொரு 25-30 வருஷம் ஆகும். தொடர்ச்சியா நீங்க திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அது திமுகவுடைய தேர்தல் நிறைவேற்ற முடியாத அந்த தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக வந்தா மக்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவேற்ற முடியுமா? இப்போ நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க கொடுக்கிற ஒரு முக்கியமான வாக்குறுதி என்னன்னா, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள், சாத்தியப்படாத வாக்குறுதிகள் நாங்க எப்பவுமே தரமாட்டோம். நாங்க கொடுக்கிற அத்தனை வாக்குறுதிகளுக்கு மேல நாங்க கொடுக்கிற முக்கியமான பிரதான வாக்குறுதி என்னன்னா, நாங்க ஜெயிச்சா 40 எம்பி வெற்றி பெற்றா நாங்க மத்திய அமைச்சர் பதவிக்காகவோ எங்க சுயநலத்துக்காகவோ எங்க நலனுக்காகவோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாம, மக்களை விட்டு கொடுக்காம நேர்மையா இருந்து மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நாங்க வாங்கி தருவோம், நாங்க குரல் தருவோம், நாங்க எங்கேயும் அடங்கி போக மாட்டோம்ன்றது உறுதியா சொல்லியிருக்கோம். நாங்க நேர்மையா இருந்து இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்காக நிச்சயமா பாடுபடுவோம். தேங்க்யூ.